நமஸ்காரம். இன்னைக்கு வீடியோவில் 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். 2025ஆம் ஆண்டு நிறைய பேருக்கு கிரக அமைப்பும் சாதகமா இல்ல, நிறைய விஷயங்கள்ல தடைகளும் தாமதங்களும் சிக்கலும் நிறைய பேருக்கு வந்துச்சு. பத்தும் பத்தாததுக்கு உலக அளவுலையும் போர் பதட்டம் இருந்தது, பொருளாதார மந்த நிலைமை இருந்தது, அமெரிக்காவால இந்தியாவுக்கு நிறைய சிக்கல் இருந்துச்சு. அதனால வெளிநாட்டு தொழில் செய்யறவங்க, வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க, அவங்களோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாருமே ஒரு மன பதட்டத்துல இருந்தோம். தங்கத்தோட விலையும் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்ததால நிறைய பேர் திருமணத்துக்கு நகை வாங்கி வைக்கணும் அல்லது திருமணத்தை நடத்தினவங்க எல்லாம் நிறைய சிக்கலை சந்திச்சாங்க, நிறைய பண சிக்கலையும் சந்திச்சாங்க. எதிர்பாராத பண இழப்புகள் நிறைய பேருக்கு வந்துச்சு. அப்ப இந்த 2026ஆம் ஆண்டாவதும் நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். 2025ஆம் ஆண்டு பிறந்ததை விட 2026ஆம் ஆண்டு பிறக்கும் அந்த நாள் அற்புதமாக இருக்கு. எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் பொழுது ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்து செய்யறது, ஒரு நல்லவங்களை கூட்டிட்டு வந்து நம்ம செய்யறது, பெரியவர்களோட ஆசீர்வாதத்தோடு செய்யறதெல்லாம் எதற்குன்னா, ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் கிரக அமைப்பும் நமக்கு சாதகமா இருக்கணும். அந்த அடிப்படையில இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கும் ஜனவரி 1ஆம் தேதி கிரக அமைப்புல என்ன சிறப்பு அப்படின்னா, சந்திரன் ரிஷப ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார், அதுவும் தன் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில். அதே போல குரு பகவான் மீன ராசிக்கு 4ஆம் இடமான மிதுன ராசியிலும், தன் வீடான தனுசு ராசிக்கு 7ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தில், அதாவது ஒரு கிரகம் தன் வீட்டிற்கு 4, 7, 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அது கேந்திரஸ்தானம்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட கேந்திரஸ்தானத்தில் தன் நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே வலிமையோடு குரு பகவான் இருக்கும் அந்த நாளில் தான் இந்த ஆண்டு பிறக்கிறது. அடுத்தது கேது பகவான் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த பூர நட்சத்திரம் என்பது சுக்கிரனின் நட்சத்திரம். சுக்கிரனின் அதிபதி தான் அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் 16 செல்வத்திற்கும் அதிபதியான கடவுளில் தாய் மகாலட்சுமி. மகாலட்சுமியிடம் தான் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் இருக்கு. அஷ்ட ஐஸ்வர்யத்திற்கும் அஷ்டலட்சுமி உதாரணமாக இருப்பார்கள். அதே போல 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னு திருமணம் நடந்த உடனே பெரியவர்கள் நமக்கு ஆசீர்வாதம் செய்வதற்கு என்ன காரணம்? இந்த 16 செல்வங்கள் தான். இந்த 16 செல்வங்களும் அஷ்டலட்சுமின்னு சொல்லக்கூடிய 8 லட்சுமியிடம் இருக்கு. ஒரு லட்சுமிக்கு 2 செல்வங்கள் வீதம் 8 லட்சுமிக்கும் 16 செல்வங்களை உள்ளடக்கியவர் தான் மகாலட்சுமி. அப்படிப்பட்ட மகாலட்சுமியின் நட்சத்திரத்திலேயே ஆன்மீக நாட்டத்தையும் ஆன்மீகத்தை வலியுறுத்தக்கூடிய கேது பகவான் அமர்ந்திருப்பது விசேஷம். அடுத்தது குருவின் வீடான தனுசு ராசியில சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நேரத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கிறது. தனுசு ராசி என்பது குருவின் வீடு. இந்த இடத்தில் இருக்கும் 4 கிரகங்களும் 7ஆம் பார்வையால் மிதுன ராசியில் இருக்கும் குருவை பார்க்கிறாங்க. குரு பகவான் தன் வீட்டில் இருக்கும் இந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் 4 கிரகங்களையும் பார்க்கும் இந்த அற்புதமான நாளில் இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு சிறப்பாக மலர்கிறது. அப்ப கண்டிப்பாக கிரக அமைப்புகள் இந்த 2026ஆம் ஆண்டு தொடங்கும் நாளில் மிக 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 சிறப்பாக இருக்கு. அடுத்தது இந்த நாளில் பிரதோஷம் வருகிறது. அப்ப பிரதோஷம் என்பது ஈசனுக்கு மிக மிக விசேஷமான நாள். அப்ப கண்டிப்பாக ஈசனின் அருளால் நமக்கு நிச்சயமாக இந்த வருடம் சீரும் சிறப்புமாக இருக்கும். நம்மளுடைய தடைகள் தாமதங்கள், நடக்காத விஷயங்கள், கிடைக்காத விஷயங்கள், நம்ம பணத்தில் ஏமாந்திருந்தாலோ, பதவியில் ஏமாந்திருந்தாலோ, அல்லது நண்பர்கள் உறவுக்காரங்கிட்ட ஏமாந்திருந்தோம், அல்லது ஏதாவது ஒரு முதலீடு செஞ்சிருந்தோம், அது எம்எல்எம்மா இருக்கலாம், கிரிப்டோ கரன்சியா இருக்கலாம், ஃபாரெக்ஸா இருக்கலாம், பிரைவேட் பினான்ஸா இருக்கலாம், அங்க சீட்டு போட்டோம், பணம் முதலீடு செஞ்சோம், அல்லது சொத்து பத்திரத்தை வச்சு கொடுத்தோம், அல்லது நகையை வச்சு கொடுத்தோம், அல்லது சொத்து பத்திரத்தையே கொடுத்தோம், நகையை கொடுத்தோம். ஆனா அதுல எல்லாம் நம்ம நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கல, அதுல எல்லாம் நம்ம ஏமாந்துட்டோம், அல்லது மோசடியில நீதிமன்ற வழக்கு நடக்குது, அல்லது காவல் நிலையத்துல நம்ம கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிருக்கோம், அந்த கம்ப்ளைண்டோட விசாரணை போயிட்டு இருக்குன்னா, இது எல்லாவற்றிலுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சாதகமான முடிவு கிடைக்கும். உங்களுக்கு நிம்மதி தரும் ஒரு நிகழ்வு இந்த வருடத்தில் நடப்பதற்கு இந்த கிரக அமைப்பும் சாதகமாக இருக்கு. பஞ்சாங்கம் பார்க்கிற நிறைய பேருக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நேத்திரம் ஜீவன் 2 விஷயத்தை பஞ்சாங்கத்துல பின்பற்றுவோம். நேத்திரம் என்பது பார்வையை குறிக்கக்கூடியது, ஜீவன் என்பது உயிரோட்டத்தை குறிக்கக்கூடியது. அப்ப நேத்திரம் என்பது ஒரு ஆண்டு தொடங்கும் பொழுது மிகச் சிறப்பாக இருக்கணும். ஒரு செயலை தொடங்கும் பொழுது, ஒரு கோவில் கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது, ஒரு பயிரை நம்ம சாகுபடி செய்யும் பொழுது, ஒரு விதையை நம்ம முதல்ல நடவு செய்யறோம்,
அப்படின்னா, இல்ல நாத்து விடுறோம் அப்படின்னா அப்பொழுதெல்லாம் கண்டிப்பாக இந்த நேத்திரமும் ஜீவனும் பரிபூரணமாக இருக்கணும். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு பரிபூரண நேத்திரம் பரிபூரண ஜீவனுள்ள நாளில் பிறக்கும் குழந்தைகள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள். அந்த நாளில் தொடங்கும் தொழில், வியாபாரம், எந்த விஷயத்தை பரிபூரண நேத்திரமும் பரிபூரண ஜீவனும் உள்ள நாளில் தொடங்கும் காரியங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறும். இந்த நேத்திரம்ங்கிறதுல 3 விதமான நேத்திரங்கள் உண்டு. ஒண்ணு குருட்டு நாள், இன்னொன்னு ஒரு கண் உள்ள நாள், இன்னொன்னு 2 கண்கள் உள்ள நாள். இந்த 2 கண்கள் உள்ள நாள் தான் பரிபூரணமான நாள். எல்லா விஷயங்களையும் செய்வதற்கும் தொடங்குவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் இந்த பரிபூர்ண நேத்திரம் உள்ள நாளை தான் பொதுவாக தேர்ந்தெடுப்போம். கோவில் கும்பாபிஷேகத்தில் அந்த இறை சக்தியை உயிர்ப்பிப்பதற்கும் அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய இறை சக்தியை அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகத்துல ஆவாகனம் செய்வதற்கு இந்த பரிபூர்ண நேத்திர நாளும் பரிபூர்ண ஜீவன் உள்ள நாளும் வேணும். ஜீவன்லயும் 3 உண்டு. ஒண்ணு உயிரற்ற நாள், இன்னொன்னு அரை வாழ்க்கை நாள், இன்னொன்னு முழு வாழ்க்கை உள்ள நாள். அப்ப இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதி நேத்திரத்தில் 2 கண்கள் உள்ள நாளாகவும் ஜீவனில் முழு வாழ்க்கை நாளாகவும் இருக்கு. அப்ப இந்த வருடத்தில் நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் உயிரோட்டம் பெறும், உயிர்ப்போடு அந்த காரியங்கள் வளரும், வெற்றி அடையும். அதே போல் உங்களுக்கு நேத்திரம் 2 கண்கள் உள்ளது. அப்பொழுது எந்த காரியத்திலும் தடை வராத ஆண்டாக இருக்கும். நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அதில் வரக்கூடிய தடைகளை நீங்கள் முன்னாடியே உணர்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் வாய்ந்த நாளில் பிறக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு. கடந்த காலங்களில் பொருளாதார சிக்கலா, திருமண தடையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, குடும்பத்தில் சண்டை சச்சரவா, நிம்மதி இல்லாத நிலைமையா, தொழில் வியாபாரத்துல மந்த நிலைமையா, வராக்கடனின் அளவு அதிகமா இருக்கா, நண்பர்கள் உறவுக்காரங்களால நீங்க மோசடி செய்யப்பட்டீங்களா, அல்லது ஏமாற்றப்பட்டீங்களா, அல்லது நய வஞ்சகமாக வஞ்சிக்கப்பட்டீர்களா, இதுக்கு எல்லாம் நியாயம் கிடைக்கும். உங்களுக்கு நியாயமாக வரவேண்டிய பதவி வரலையா, வாய்ப்புகள் கிடைக்கலையா, சம்பளம் சரியா வரல, வேலை சரியாக அமையல, தொழில்ல எல்லா இடத்துலயுமே சிக்கல் நெருக்கடியா, இதை எல்லாவற்றையும் தீர்க்கும். பூர்வீக சொத்தில் வில்லங்கம் இருக்கு, நீங்க கட்டிக்கிட்டு இருக்கிற வீடு ஏதாவது பாதியில நிக்குது, அல்லது வீடு கட்டும் எண்ணம் ஈடேறல, வீட்டு மனை வாங்க முடியல, அல்லது எனக்கு வரவேண்டிய பண பலன்கள் பதவிகள் சரியாக வரலையா, இதை அனைத்தையும் பெற்றுத்தரும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு எல்லோருக்குமே இருக்கும். இந்த வருடம் பிறக்கும் பொழுது பூர நட்சத்திரத்தில் கேது இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் 16 செல்வங்களும் குறைவில்லாமல் பெற்று அருமையான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, குடும்பத்தில் சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய வேண்டும் என்று மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறேன். உறுதியாக இந்த வருடம் உன்னதமான மாற்றத்தை தரும். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ராசி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு பெரிய அளவில் முனைப்பு காட்டுவாங்க. பொதுவா நம்ம என்ன செய்வோம், ஒருத்தர் கடன் கேட்டா இத்தனாம் தேதி வாங்கிக்க அல்லது இத்தனை மணிக்கு வாங்கிக்கன்னு சொல்லுவோம். ஆனால் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் தேடிட்டு போய் அந்த காசை நீங்க கேட்டீங்க, ஏதாவது அவசரமா இருக்கும், பரவாயில்ல நான் வச்சு என்ன செய்ய போறேன், அங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், உடனே அதை கொடுத்துடணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் உள்ளவர்கள். பல்வேறு நல்ல குணம் உள்ள உங்களுக்கு ஒரு உதாரணத்திற்கு நான் இதை சொன்னேன். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் கொண்ட விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களுக்கு இந்த வருடம் சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த வருடத்தை பொறுத்தளவுல விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானின் வழிபாடு கட்டாயம் செய்யணும். முருகப்பெருமான், பைரவர், வராகி, இந்த 3 தெய்வங்களையும் இந்த வருடம் முடிந்த பொழுதெல்லாம், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் போய் வழிபாடு செய்யும் பொழுது இந்த வருடம் நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய வளர்ச்சி உள்ள வருடமாக, அதிர்ஷ்டம் நிறைந்த வருடமாக, அற்புதம் நிறைந்த வருடமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில இருந்த எல்லாவித சிக்கல்களும் தீரும் ஆண்டாகவும் லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு உன்னத வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். இந்த வருட பலன்கள்ல 2 முக்கிய கிரக பயிற்சிகள் இருக்கு. ஒன்னு குரு பயிற்சி, இன்னொன்னு ராகு கேது பயிற்சி. குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி வருது. ராகு கேது பயிற்சி ஆண்டு இறுதியான டிசம்பர் 6ஆம் தேதி நிகழுது. இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சியும் எப்படி இருக்குங்கிறதையும் வச்சுதான் உங்களுக்கு இந்த ஆண்டு பலனையே நான் சொல்றேன். இந்த ஆண்டு பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விட இந்த ஆண்டு பலன் சீரும் சிறப்புமாக உங்க வாழ்க்கையில இருக்குங்கிறதுக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். கடந்த காலங்களை பத்தி எந்த கவலையும் வேணாம். எல்லா வருஷமும் ஏதோ ஒண்ணு நடக்குங்கிறாங்க, நடக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வருடம் எப்படி பிறந்ததுன்னு நான் சொல்லிட்டேன். உங்க ராசியின் அடிப்படையில என்ன கிரக அமைப்புல இந்த வருஷம் பிறந்திருக்குன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் உங்க ராசிநாதன் செவ்வாய், சூரிய பகவான்,
புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது இந்த வருடம் பிறக்கிறது. அடுத்தது உங்க ராசிக்கு 4ஆம் இடமான கும்ப ராசியில் ராகு, 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சனி பகவான், உங்க ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசியில சந்திரன் உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்தது உங்க ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில் குரு பகவான், ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிக்கு 9ஆம் இடமான கடக ராசியில குரு பகவான் பிரவேசிக்க போறார். அடுத்தது உங்க ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது பூர நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த அற்புதமான கிரக சேர்க்கையில தான் இந்த வருடம் பிறக்கிறது. அப்ப கண்டிப்பாக தனஸ்தானத்தில் 4 கிரகம் இருந்தால், இவ்வளவு நாள் பாக்கெட்ல பணம் இல்ல, என்னோட அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்ல, என்னோட வங்கி கடனை செலுத்த முடியல, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியலங்கிற வேதனை தீர்ந்து விடும். 4 கிரகங்கள் தனஸ்தானத்தில் ஆண்டு தொடங்கும் பொழுது பிறந்திருந்தால் 4 விதமான கிரகங்களின் வழியாக அப்ப பல்வேறு வழிகளில் உங்களுக்கு வருமானம் பெருகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைமை நீங்கி ஒரு அபரிமிதமான வளர்ச்சி, அற்புதமான முன்னேற்றம் கிடைக்கும். நீங்க ஒரு தொழிலை நடத்த சிரமப்பட்ட நீங்க பல தொழில்களை தொடங்கும் வாய்ப்பை இந்த வருடம் தரும். அதே போல ஒரு தொழில் நிறுவனத்தை நீங்க விரிவுபடுத்துவது அல்லது யூனிட் 2, யூனிட் 3 என்றெல்லாம் விரிவாக்கம் செய்வது, உங்கள் தொழிலை பிரான்சைசி கொடுக்கிறது, டீலர்ஷிப் கொடுப்பது அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுக்கிறது, இதையெல்லாம் செய்யும் ஆண்டாக இருக்கும். நீங்க வேற ஒரு ப்ராடக்டை எல்லாம் நீங்க டீலர்ஷிப் எடுக்கிறதோ அல்லது பிரான்சைசி எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்பும் இந்த வருடத்தில் வரும். தொழிலில் நவீனமயமாக்கும் எண்ணம் அதிகரிக்கும். சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு புதன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஆண்டு தொடங்குவதால் சர்வீஸ் செக்டார்ல நீங்க ஃபுல் பிஸியாக மாறக்கூடிய ஒரு அற்புதமும் இந்த வருடத்தில் நடக்கும். கடந்த வருடங்களில் எதையெல்லாம் விட்டுட்டீங்களோ அதையெல்லாம் இழுத்து பிடிக்கக்கூடிய வருடமாகவும், அதைவிட அடுத்த நிலைமைக்கு செல்லும் வருடமாகவும், உயரும் வருடமாகவும், வெற்றி பெறும் வருடமாகவும் இந்த 2026ஆம் ஆண்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உறுதியாக இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலங்களில் உங்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் நினைத்த மாதிரி கிடைச்சிருக்காது. இருக்கிறனா இருங்க, இல்லைன்னா போங்கன்னு கூட நிறைய நிறுவனத்துல சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு உங்களோட முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளும் ஒரு அற்புத கிரக அமைப்பு இந்த வருஷத்துல இருக்கு. அப்ப உறுதியாக நீங்க இவ்வளவு நாள் செய்ததையோ அல்லது உங்களோட முக்கியத்துவத்தையோ உங்கள் நிறுவனம் புரிந்து கொண்டு உங்களுக்கான பண பலன்களையும் சரி, உங்களுக்கான பதவி உயர்வையும் இடமாற்றத்தையும் முறையாக கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையில உங்களை வைத்துக் கொள்ளும் ஆண்டாக கண்டிப்பாக இந்த வருடம் இருக்கும். அதே போல் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதாவது வண்டி வாகனத்தை வைத்து தொழில் செய்யறோம் அல்லது ஐடி துறையில் இருக்கிறோம்னா அவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஜாக்பாட் அடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வருடம், உன்னதமான வருடம். 4ஆம் இடமான கும்ப ராசியில் ராகு இருப்பதால் ஐடி துறையில நீங்க என்ன பிரிவில் இருந்தாலும் சரி, நீங்க அனிமேஷன்ல இருக்கலாம், கிராபிக்ஸ்ல இருக்கலாம், அல்லது சாஃப்ட்வேர்ல இருக்கலாம், ஹார்ட்வேர்ல இருக்கலாம், பிபிஓல இருக்கலாம், வாய்ஸ்ல நான் வாய்ஸ்ல நீங்க எதுல வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஐடி துறைங்கிற அந்த கேட்டகரிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அப்ப 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கும். உங்களோட முன்னோர்களின் சொத்து உங்களுக்கு முறையாக வராமல் இருந்தால் அந்த சொத்து வரும். அதில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வழக்குகள் முழுமையாக முடிவடையும் வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். 7ஆம் இடத்தில் சந்திரன் உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள். திருமண தடையால் பாதிக்கப்பட்டு திருமண தாமதத்தால் வேதனையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு நல்ல இல்வாழ்க்கை அமையும். தொழில பார்ட்னரை வச்சு தொழில் செய்யறவங்க பார்ட்னரால் ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தாலோ அவர்களோடு ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தா அது சரியாகும் வருடம். அதே போல தொழிலை வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு பார்ட்னர் அல்லது இன்வெஸ்டர் அல்லது ஏதாவது ஒரு விதத்துல ஒரு ஏஓபி நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் அருமையா இருக்கும். இந்த வருடம் சிறப்பாக இருக்கும். விவசாயத்தை பொறுத்த அளவில் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். விவசாயத்துல நீங்க இவ்வளவு நாள் ஒரு 5 ஏக்கர் சாகுபடி செய்றீங்கன்னா இப்ப அந்த விவசாயம் செய்யும் இடத்தின் அளவை அதிகரிப்பீங்க அல்லது குத்தகைக்கு இடம் எடுத்து அந்த இடத்திலையும் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்தளவுல குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்த கசப்பு, மன வேறுபாடு, கருத்து வேறுபாடுகள் நீங்கி பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வது போன்ற எல்லா விதமான ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைப்பதால் இந்த வருடம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் விதத்தில் குடும்பம் கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவில் இந்த வருடத்தில் இயந்திரத்தை பயன்படுத்தி தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது ஒரு வண்டி வாகனத்தை வச்சு தொழில் செய்யணும் அல்லது உங்களோட தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு ஏதாவது வண்டி வாங்கணும்னா அதை தனியார் பங்களிப்போடோ அல்லது அரசின் சலுகை மானியத்தின் வழியாக அல்லது உங்களோட முயற்சியின் வழியாக வாங்கக்கூடிய
ஒரு உன்னதமான வாய்ப்பு கிடைக்கும். வயது மூத்தவர்கள்னு சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன்களுக்கு பொறுத்தளவுல இந்த வருடத்தில் உங்கள் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கடந்த காலங்களில ரொம்ப மருந்து மாத்திரையிலேயே லைஃபை ஓட்டிட்டு இருந்த உங்களுக்கு மருந்து மாத்திரையின் அளவு குறையும், நோய் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அதன் வழியாக உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் தேக ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் ஏற்படும் ஆண்டாக 2026ஆம் ஆண்டு சீனியர் சிட்டிசன்களுக்கு இருக்கும். மாணவ மாணவிகளுக்கும் விளையாட்டு வீராங்கனைகளை பொறுத்தளவில் நிச்சயமாக இந்த வருடம் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மாணவ மாணவிகளை பொறுத்தளவில் இந்த 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் எந்த விதமான தேர்விலும் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். எந்த பாடப்பிரிவில் உங்களுக்கு மதிப்பெண் குறைவாக வருதுன்னு நீங்க இவ்வளவு நாள் கவலைப்பட்டீங்களோ அதிலும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தி நல்ல மதிப்பெண்களை பெறும் ஒரு அற்புதம் இந்த வருடத்தில் உங்களுக்கு நடக்கும். விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் நீண்டகால கனவும் ஆசையும் திட்டமும் நிறைவேறும். உங்களோட திறமையை நீங்க மேம்படுத்திக் கொள்வதற்காக ஏதாவது ஒரு அடிஷனல் ட்ரைனிங் எடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட கோச் அல்லது குறிப்பிட்ட ட்ரெயினர் அல்லது குறிப்பிட்ட ஒரு நபரிடம் நீங்க கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வெளி மாநிலம் வெளிநாட்டுல போய் ட்ரைனிங் எடுக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்திற்கு இப்பொழுது வலு கிடைக்கும். அதற்கான நிதி ஆதாரமோ குடும்பத்தின் ஆதரவோ அல்லது அரசின் உதவியோ கிடைத்து அதன் வழியாக உங்களோட திறமையை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு உன்னதமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சீரும் சிறப்புமாக இருக்கும். உறுதியான மாற்றம் உடனடியாக கிடைக்கும். இந்த வருடம் படிப்படியான வளர்ச்சி, நிதானமான வளர்ச்சி, நீடித்த வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் ஆண்டாக இருக்கும். இந்த வருடத்தை சிறப்பாக பயன்படுத்தும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை கண்டிப்பாக உயர்ந்த இடத்திற்கு செல்லும். கடந்த காலங்களில் இருந்த அனைத்து கசப்பான சம்பவங்களும் கசப்பான நிகழ்வுகளும் கண்ணீர் வரவைத்த பல சம்பவங்கள் எல்லாமே நீங்கள் மறந்து போகும் ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். ஒரு ஆண்டு தொடங்கும் பொழுது இறைவனின் அனுகிரகத்தோடு தொடங்குவது விசேஷம். இந்த வருடம் தொடங்கும் பொழுது கேது பூர நட்சத்திரத்தில் இருப்பதால் அது உங்களுக்கு தொழில் ஸ்தானமாக இருப்பதால் கண்டிப்பாக அனைத்து விதமான ஏற்றங்களும் கிடைக்க ஜனவரி 3ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு நடக்கக்கூடிய லக்ஷ்மி குபேர ஹோமத்துல மகாலட்சுமி ஆலயத்துல கலந்துக்குங்க. அந்த மகாலட்சுமியின் ஆலயத்துல நடக்கும் அந்த ஹோமத்தில் கொடுக்கும் லக்ஷ்மி குபேர காசுன்னு சொல்லக்கூடிய அந்த பிரசாதம் உங்களுக்கான பண வரவை, எடுத்த காரியங்களில் வெற்றியை, 16 செல்வங்களையும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்ப செய்யும். உங்கள் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் பெற உதவும். இந்த லக்ஷ்மி குபேர ஹோமத்தில் கலந்து கொள்வதற்கும் இது எங்கே நடக்குதுங்கிற தகவலை தெரிந்து கொள்வதற்கும் முன்பதிவு செய்வதற்கும் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுட்டு நீங்க ஜனவரி 3ஆம் தேதி நீங்க ஆலயத்துக்கு இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம். இது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும், பெரிய சந்தோஷத்தை தரும், உங்களுக்கான வெற்றியை அதிகரிக்க செய்யும். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையும் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்களோட நண்பர்கள், உறவுக்காரங்க, Facebook, Instagram, Twitter, Instagram எல்லாவற்றிலும் நீங்க ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.